நாம் தமிழர் கட்சி தூய சக்தி, இது பேரெல்லாம் தீய சக்தி. அதனாலதான் எதுக்குறாங்க. தூய சக்தியை பார்க்கும்போது தீய சக்தி காண்டாதான் இருக்கும். எதுக்குதான் செய்வாங்க. அறிவிச்சார் பொங்கலுக்கு 3000 ரூபாய். போன வருஷம் தரல, அடுத்த வருஷம் எலெக்ஷன் வந்துச்சு. இந்த வருஷம் அவங்க 4 மாசம் வந்துச்சுல எலெக்ஷன். உன் நாட்டின் தலைவர் சாராய வியாபாரியா இருக்கான, அவருக்கு ஓட்டு போடுற. உன் நாட்டின் தலைவர் சாராய வியாபாரி ராஜா. நாட்டு மக்களை குடியாருக்கு சாராய இடத்துல சாராய வியாபாரி எப்படி நல்ல தலைவனாவா? ஓட்டு போடும் போது 2 விஷயம் தான் உங்க தமிழ்நாடு நிக்கணும். சாராய வியாபாரியா, நாட்டு மக்களை குடிக்க வைக்கிற சாராய வியாபாரியா, அறிவை போதிச்ச ஆசிரியரா, 2 தான். கூட்டத்தை கூட்டுவதற்கு பல அரசியல் கட்சிகள், நாம் தமிழர் கட்சி வந்து கண்களாக மதிக்கக்கூடிய பெண்களை ஆபாசமாக ஆட வைத்து கூட்டத்தை கூட்டும் அரசியல் கட்சிகள் கூட்டத்தில் இளம் புரட்சியாளர்களை சேமம் சுத்த வைத்த குடியாத்த சட்டமன்ற பொறுப்பாளர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு முன்னாடி பேசினவர் கூட சொன்னாரு, இந்த மாதிரி வந்து என் ஊர்ல வந்து எல்லாருமே எங்களை எதுக்குறாங்கன்னு. ஏன் தெரியுமா? நாம் தமிழர் கட்சி தூய சக்தி, இது பேரெல்லாம் தீய சக்தி. அதனாலதான் எதுக்குறாங்க. தூய சக்தியை பார்க்கும்போது தீய சக்தி காண்டாதான் இருக்கும். எதுக்குதான் செய்வாங்க. தம்பியை சொன்னாரு பஞ்சமங்கலன்னு, அதை கொஞ்சம் விரிவா சொல்றேன். வெள்ளக்காரன் தாழ்த்தப்பட்ட மக்களோட முன்னேற்றத்துக்காக கொடுத்த 12 லட்சம் ஏக்கர், நல்லா தெரிஞ்சுக்கணும், 12 லட்சம் ஏக்கர் நிலத்தை திட்டமிட்டு ஆட்டையை போட்டு தின்றவர் ஐயா கருணாநிதி. நாம அவருக்கு தான் ஓட்டு போட்டு இருக்கோம். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 12 லட்சம் ஏக்கர் சேர வேண்டி இருக்குது, அதை திட்டமிட்டு திருடி தின்றவர் ஐயா கருணாநிதி. இதை யாருக்காவது தெரியுமா? ஆனாலும் அவர்களுக்கு ஏதாவது காசை வாங்கி கொண்டு வாக்கை செலுத்துகிறோம். இங்க ஒரு நிக்கிறார மனுஷன், பணக்காரனுக்கும் படிச்சவனுக்கு அந்த ஓட்டு உரிமை இருந்தது, அப்பாவி மக்களுக்கும் ஓட்டு உரிமை வேணும் போராடி வாக்குரிமை பெற்றுக் கொடுத்தாரு. அவர் வயிறு எரிஞ்சு சொல்றார், நமது மதிப்புமிக்க வாக்கை சிலர் ரொட்டி துண்டுக்கு விற்பது அவமானகரமானதுன்னு சொல்றார். உங்களோட வாக்கு ரொம்ப மதிப்பு மிக்கது, அதை வந்து ரொட்டி துண்டு இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுக்குற பாரு, இது வந்து ரொம்ப அவமானகரம் சொல்றாரு. அவர் அதை நல்லா நினைவுல வச்சுக்கணும். அவரை நம்ம வணங்கணும்னா அவர் சொல்றதை நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம செய்யறோமா? இல்ல. நம்மளுடைய ஏழ்மை வறுமையை பயன்படுத்தி கொண்டு இந்த அரசியல் கட்சிகள் எலெக்ஷன் 1000-500 கொடுத்து நம்ம ஓட்டா பறிக்கிறான். வறுமையிலிருந்து மேல வரத்துக்கு என்ன முக்கியம்? உழைப்பு முக்கியம். உழைப்பு இருக்குதா நம்ம கிட்ட? ஊதியத்திற்கு சம்பளம் இருக்குதா? ஏன் இல்ல? எல்லாமே திட்டமிட்ட அரசாங்கத்தின் சதி. சரியான சம்பளம், சரியான படிப்பு கற்ற வேலை கிடைத்து விட்டால் நீ செல்வ செழிப்பா வாழ்வ, அடுத்த கையாண்ட மாட்ட, எலெக்ஷன் நேரத்தில் 1500 கை நீட்ட மாட்ட. அதுதான் மக்களின் பொருளாதார முன்னேற்றம் வராம பார்த்துக் கொள்வதா இந்த அரசாங்கத்தினுடைய வேலையை. நீங்கள் நன்கு சிந்திக்கணும். தினந்தோறும் ஒழிக்கணும், ஆண்டுதோறும் ஒழிக்கணும். அறிவிச்சார் பொங்கலுக்கு 3000 ரூபாய். போன வருஷம் தரல, அடுத்த வருஷம் எலெக்ஷன் வந்துருச்சுல. இந்த வருஷம் அவங்க 4 மாசம் வந்துச்சுல எலெக்ஷன். மக்களை பிச்சைக்கார நிலைமையிலே வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று இந்த ஆளுங்கட்சி, அது அதிமுக வந்தாலும் சரி திமுக வந்தாலும் சரி, 2மே ஊழல் கட்சி தான். ஊழல் பண்ண நம்மளால சொல்ல முடியுமா? ஊழல் பண்ண நம்மளால சொல்ல முடியுமா? வீட்டு சமயக்கட்டுல தேங்காய் முடிய திருடி போயிருக்கு எலி, அது திருடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேங்காய் முடியல விஷத்தை கலக்க தெரிஞ்ச நம்ம அறிவு ஆட்சி அதிகாரத்தை நம்ம ஓட்டை வாங்கி போய் திருடி திண்டானே, திருப்பி ஓட்டு கேட்டவன் அவனுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துச்சா? பசிக்கு திருடி தின்ற வாயில்ல ஜீவனுக்கு விஷத்தை வைக்க தெரிஞ்ச நீ காசை கொடுத்த ஓட்டை வாங்கி போய் திருடி தின்றுங்க, திருப்பி ஓட்டு போடுவேன் என்னையா நினைச்சிருக்கா நீ? ஒரு திருடான்னா அவனுக்கு தொடப்பற நமக்கு அதுல பங்கு இருக்குது. அவன் பாவம் செய்யறான்னா அந்த பாவத்தில் நமக்கும் பங்கு இருக்கா? அது தொடப்பறன்னு சொல்லிட்டு என்ன இருக்கு இந்த நாட்டுல? நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஊழலை ஒழிச்சிருவாங்க சொல்றாரு சீமானு. ஆமா ஒழிப்போம். எப்படி ஒழிப்போம்? வெளிப்படையான நிர்வாகம். அதுதான் உலக டென்மார்க் நாடு மட்டும்தான் ஊழல் லஞ்சம் இல்லாம இருக்குது. அந்த நாட்டுல மட்டும்தான் வெளிப்படையான நிர்வாகம் இருக்குது. எப்படி வெளிப்படை நிர்வாகம்? எங்க ஐயாவை நீங்க சட்டமன்றத்துக்குள்ள அனுப்புங்க, இந்த தொகுதி 5 கோடி வருதா, 5 கோடி வந்திருக்குன்னு பேனர் அடிச்சு ஒட்டுவோம். எல்லாரோட செல்லுல மெசேஜா வரும். நாங்க ஒதுக்குறோம், 5 கோடி ஒதுக்கி இருக்கோம், 5 கோடி ஒதுக்கி இருக்கோம், எலெக்ஷன் அப்படியே பதிக்கிறோம். இப்படியா? இங்க இருக்கிற நாட்டில் இருக்கிற பெரும்பாலான பிரச்சனைக்கு நம்ம சிந்திக்க தான் காரணம். ஏன் ஓட்டு போடுறோம், எதுக்கு ஓட்டு போடுறோம் அப்படின்னு சிந்திக்காம வாக்கு செலுத்திய காரணம் தான் இந்த நாட்டு மக்களும் நாசமா போறதுக்கு. நேற்று இந்தியன் பேங்க் போயிருந்தோம். அங்க ஒருத்தர் வந்து பணம் எடுக்க வந்தாரு. அவங்க ஒய்ஃப் சேர் வந்து கீழே விழுந்துட்டாரு. கீழே விழுந்துட்டாங்களாம். சென்னை காவேரி ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்காங்க.
12 லட்சம் ஆயிருக்கான் கீழே விழுந்ததுக்கு, மூளையில அடிபட்டு இருந்துச்சு. 12 லட்சம். அழாது கூட அழுறாரு எங்க கையில. பேங்க்ல பணம் தரத்துக்கு லேட் ஆகுதுப்பா, என் ஒய்ஃப் இந்த மாதிரி ஆயிப்போச்சு. என்னங்க ஆச்சுன்னா சேர்ந்து கீழே விழுந்துட்டாங்கப்பா, 12 லட்சம் ஆக்கிட்டாங்கப்பா, இன்னும் 10 லட்சம் பார்க்கவே இல்லப்பா, நல்லா இருக்காங்க நல்லா இருக்கான்னு சொல்றாங்கப்பா. நம்ம வீட்டுல யாருன்னா நம்ம அடிப்பட்டா போய் 12 லட்சம் செலவு பண்ண காசு இருக்கா? காசு இருக்கா? இல்ல நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு யாருக்கா உடம்பு சரியாமனா பார்க்க முடியுமா? லட்சங்களை கொடுத்து செலவு பண்ண முடியுமா? இதுக்கு தீர்வு என்ன? அரசு ஊழியர்களும் சரி, எம்எல்ஏ எம்பி முதலமைச்சர் தான் சரி, அரசாங்க ஆஸ்பத்திரியில் வைத்தியம் பார்த்தா மட்டும்தான் தரம் உயரும். அரசு ஆஸ்பத்திரியில் போய் வைத்தியம் பார்க்கறேன், வைத்தியம் சரியா இருக்குதா? இருக்குதா? அப்ப இதோட தரத்தை எப்படி உயர்த்தணும்? நாம் தமிழர் கட்சி சீமான் சொல்றாரு, ஆட்சி வரைபடத்தில் கொடுத்திருக்காரு, அரசாங்கம் நடத்துறவங்க அரசு மருத்துவமனை தான் வைத்தியம் பார்க்கணும். அப்படியே சட்டம் போட்டோம்னா எம்எல்ஏ வந்து வைத்தியம் பார்ப்பாரு, சரியா வைத்தியம் பார்க்கலாம், நம்மள திட்டுவாங்க. சரியா வைத்தியம் எம்எல்ஏ செத்து போயிடுவாரு, முதலமைச்சர் செத்து போயிடுவாரு, நம்ம உயிர் போயிடுறான்னு சொல்லிட்டு எங்க கையில அதிகாரம் இல்லைன்னு சரி, அடுத்து வரவங்க அந்த பயத்துல அரசு மருத்துவமனையோட தரத்தை உயர்த்துவாங்க. அப்படிதான் மருத்துவத்தை உயர்த்த முடியும். மருத்துவம் கல்வி இது ஒரு மகத்தான சேவை, இது என் மக்களுக்கு தேவை. இந்த அரசுக்கு தெரியுமா தெரியாதா? மருத்துவமோ கல்வியோ வியாபாரம் ஆயிடுச்சு. அரசு பள்ளியில போனா ஒழுங்கா பாடம் நடத்துறது இல்ல, அரசாங்க மருத்துவமனைக்கு போனா ஒழுங்கா வைத்தியம் பார்க்கறது இல்ல. ஒரு மனிதனுக்கு தேவையானதை வந்து அரசுதான் கையில வைக்கணும். ஆனா எல்லாத்தையும் பிரைவேடைசேஷன், லிபரலைசேஷன், குளோபலைசேஷன் எல்லாத்தையும் உலகமயமாக்கிறீங்க. எல்லாமே தனியா அரசுக்கு நம்ம புடுங்குற வேலை, கமிஷன் வேணும் கையெழுத்து போடுற வேலையா என்ன? கமிஷன் வேணும் கையெழுத்து போடுற வேலையா? சிஸ்டமே தப்பா இருக்கு ராஜா. இதுக்கு காரணம் யாரு? நாம தான். கண்ணை மூணு வாக்கு செலுத்த காரணம் தான். நம்ம வீட்டுல அக்காவோ தங்கச்சியோ வந்து யாருக்கா கட்டி வைப்போம். அப்ப மாப்பிள்ளை என்ன பண்றான், எப்படி பண்றான், எப்படி கேரட்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியாம ஊருக்கு போய் விசாரிப்போம் 3வது ஆளை வச்சு. எதுக்கு? என் பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போயிரும்பா, திடீர்னு பையன் குடிகாரனா இருந்தா என்ன பண்றது, என் பொண்ணு வாழ்க்கை கெட்டு போயிருமே. உன் நாட்டின் தலைவன் சாராய வியாபாரியா இருக்கானே, அவருக்கு ஓட்டு போடுற? உன் நாட்டின் தலைவர் சாராய வியாபாரி ராஜா. அதிமுக வந்தாலும் சரி, திமுக வந்தாலும் சரி, சாராய வியாபாரம் நடக்கும். இதற்கு மாற்று என்ன? என்ன மாற்று? சீமா சாராயத்தை ஒழிச்சு பனம்பால் தென்னம்பால் மூலிகை சாறுதான், மூலிகை சாறுதான். 1950 ஜனவரி 26ஆம் தேதி அரசியல் சாசனம் நிறைவேறுது, சட்டம் அதுல இருக்குது. கல்லு வந்து மது இல்ல, உணவின் ஒரு பகுதின்னு. அப்புறம் வந்து ஐயா கருணாநிதி என்ன பண்ணிட்டாரு, ஒரு சிலரை வந்து கலப்படத்தால இறந்து போயிட்டாங்க, அதனால இது வந்து விஷம், கல்ல சாராயின் முத்திரை குத்தி கல்ல தடை பண்ணிட்டாரு. கல்ல தடை பண்ணிட்டாரு. கல்லு விஷம், பனம்பால் தென்னம்பால் மரத்துல இருந்து வர இயற்கை மூலிகை விஷம். இவங்க காசி தர்றது புனித நீர், தீர்த்தம். சீமா சாராயம் தீர்த்தம். இதை குடிச்சவனும் ஜாவ மாட்டான். 2 லட்சம் பெண்கள் தாலி எடுத்துருக்காங்க ராஜா, குடிச்சு குடிச்சு 2 லட்சம் பேர். நாட்டு மக்களை குடியாகிட்டு சாராய கடை நடத்துற சாராய வியாபாரி எப்படி நல்ல தலைவனாவா? எப்படி நல்ல தலைவனாவா? உன் நாடு ஏற்றி கொண்டிருக்க பொருளாதாரம் அந்த மாதிரி சாராய பொருளாதாரம். சாராயத்தை விற்றதான் உன் நாட்டுக்கு வருமானம். நாம் தமிழர் கட்சி இதை எப்படி ஒழிக்கும்? தற்சார்பு பொருளாதாரம். அது என்னப்பா தற்சார்பு? என் இடத்தில் இருப்பதை வைத்து என் நாட்டை கட்டமைக்கணும், அதெல்லாம் வருமானத்தை ஈட்டி அதெல்லாம் வாழ வைக்கணும், அதெல்லாம் நாடு நடக்கணும். எப்படி நாடு நடக்கும்? என் நாட்டில் ஏகப்பட்ட இயற்கை விவசாயங்கள் இருக்குது, அது மூலியமாக பொருளாதாரத்தை ஈட்டணும்ல. கியூபான்ற நாடு உலகின் சர்க்கரைக்கு நான் வெறும் கரும்பு மட்டும் தான் நான் போன மேடையில பதிவு பண்ணேன். அந்த நாட்டில் ஒரே ஒரு பொருள் தான் வெளியுது, கரும்பு. உலக பணக்கார பட்டியலில் போயிடுச்சு கரும்பை வச்சு. உன் நாட்டில் என்னென்ன வெளியுது பாத்தியா? எல்லாத்தையும் விட்டு சாராயத்தை விட்டு தின்னுக்கிறாங்க. ஏன்? நீ நாள்தோறும் குடிக்கணும், குடிச்சா போதையிலேயே இருப்ப, இங்க இருக்கிற இயற்கை வளங்களை கொள்ளடிக்க முடியாது. நீ தெளிச்சா எங்க மாதிரி மேடையில இருந்து நிப்ப, இந்த மாதிரி மைக்க பிடிப்ப, நாக்க போற மாதிரி 4 கேள்வி கேட்ப. எவ்வளவு கேள்வி கேட்டா இவங்களுக்கு ரோசம் வர்றது கிடையாது. துப்புனா தொடச்சிக்கிற கூட்டம் புதுசா போய் சேர்ந்து இருக்கு. துப்புனா தொடச்சிப்போம். எல்லாரும் நினைக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் வந்து அறிவியல் எவ்வளவு திட்டினாலும் வந்து இவங்களை உரைக்க மாட்டேன்னு. உண்மையிலேயே அவங்க தான் அறிவியல், நம்ம தான் முட்டாளு. எவ்வளவு காரி துப்புனாலும் சூடு சொன்ன வர்றதில்ல அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு. நம்ம இப்படி திட்டினா அப்ப சரி பண்ண இப்படி திட்டானே போயிடுவோம். அவங்களுக்கு எவ்வளவு துப்புனாலும் தெரியல, தொடச்சிக்கிறாங்க. அதனால்தான் 5 வருஷம் அப்படி நாடு ஓடிச்சு. இதையெல்லாம் மாத்தினா நீங்கள் மக்களாகிய நீங்கள் வந்து எங்களை பெற்றோர் வந்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரணும். ஓட்டு போடும் போது 2 விஷயம் தான் உங்க தமிழ்நாடு நிக்கணும்.
சாராய வியாபாரியா, நாட்டு மக்களை குடிக்க வைக்கிற சாராய வியாபாரியா, அறிவை போதிச்ச ஆசிரியரா? ரெண்டே ரெண்டு தான். அறிவாசன் நாங்கள் அம்பேத்கரை சொல்றோமே, அவர் வழியில் வந்து அறிவை போதிக்கிற இவரு ஒரு அம்பேத்கர் தானே, இவரு அம்பேத்கர் தானே, பல சட்டமேதைகளை உருவாக்குற ஆசிரியர் அம்பேத்கர் தானே. தப்ப தட்டி கேட்க துணிவில்லாத பொறுத்துக்கிறான், தொடர்ச்சியா பொறுத்துக்கிறான், அறிவா மாறிடுறான். இதெல்லாம் கவனத்தில் வச்சு இளம் பிள்ளைகள் குடிபோதையில சுத்தி தீர்வாங்க. ஆனா இங்க ஒரு கூட்டம் பாத்தீங்களா, அரசியல் பேச வந்திருக்காங்க. எல்லாருமே படித்த பிள்ளைகள், எல்லாருமே பட்டதாரிகள். என் அன்புக்குரிய சொந்தங்களுக்கு ஒன்று சொல்றேன், நேரமின்மை காரணமா சுருக்கமா முடிக்கிறேன். ஒரு அரசர் மேல காத்து வாங்க வராரு. வாயில் காலத்துல ஒருத்தன் அங்கிட்டு இங்கிட்ட ஓடிக்கிறான். அரசர் வாயில் கூப்பிட்டு, அவனை கூப்பிடுறா, எதுக்கு அவன் ஓடுறான், அவனை கூப்பிடுறாங்க. வந்தோடனே ஏப்பா அங்கேயும் ஓடி நிக்கிறேன். ஐயா என்னோட 10 காசு கீழே விழுந்து போச்சுங்க அப்படின்னு. சரி நான் உனக்கு 100 காசா கொடுத்துறேன், நீ அதை விட்டுரு அப்படின்னு. நீ கொடுத்துருங்க, நான் தேடி எடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு. சரி தேடா விட்டுறா, உனக்கு 1000 பொன் காசா கொடுத்துறேன்டா. சரிங்க ஐயா கொடுத்துருங்க, நான் வாங்கிக்கிறேன், அந்த 10 காசை எடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னா. திரும்ப டேய் என் ராஜ்யத்துல ஒரு பகுதியா உனக்கு எழுதி கொடுத்துறா, கிழக்கு பகுதியா கொடுத்துறா, எத்தனை இல்ல ஐயா மேற்கு பகுதியா கொடுத்துருங்க. ஏன் மேற்கு பகுதியில் 10 காசு விழுந்து போச்சு, நான் தேடி எடுத்துட்டு போயிடுறேன். அது மாதிரி செல்வ செழிப்பான வாழ்க்கை நாங்க கொடுக்க தயாரா இருக்கோம். ஆனா நீங்க எங்களுக்கு வாக்கு செலுத்துறது இல்ல. அப்பத்துல 500 1000 கை நீட்டி நம்ம ஓட்டு அடமானமா வச்சிடறோம். உண்மையில இவர் மீது உங்களுக்கு பற்றுக்குதுன்னா யாரும் ஓட்டு கொடுத்து ஓட்டுக்கு காசு கொடுத்து ஓட்டு கேட்க மாட்டேன், செஞ்ச நல்லதை சொல்லி ஓட்டு கேட்ப. நீ உங்களுக்கு போராடுறதுக்கான ஒரே வழி இவரை கூண்டல் வைக்கிறதானா? இவர் கூண்டல் வைக்கிறதானா? இவர் சுதந்திரமா இருந்தா நீ 4 லட்சம் வாக்கு செலுத்தணும். இல்ல எப்படின்னா போ, காலமறிந்து கூவும் சேவை கணக்காய் கூவும். அது கவுத்து போட்டோம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள். தப்புன்னு தெரிஞ்சிருச்சு, நாங்க மேலே ஏறி வந்துட்டோம். உங்ககிட்ட எங்களுக்கு வாய்ப்பை கேட்கிறோம். நீ கொடுக்கிறது கொடுக்காது விருப்பம். எங்களால ஓட்டுக்கு பணம் தர முடியாது, இலவசம் தர முடியாது. இலவசம் தர முடியாத ஒரு நல்ல வாழ்க்கை நான் உங்களுக்கு தரோம். நீ போட்டா போடு, போடல போ. ஆனால் ஒரு தலைமுறை அழிவு பாதையை நோக்கி பயணம் பண்ணிருக்கு. அதுக்கு காரணம் நீங்கள் தவறானவர்களுக்கு வாக்கு செலுத்ததான் காரணம். அதை மட்டும் மனசுல நினைச்சு கொண்டு வாக்கு செலுத்தும் போது இந்த விவசாய சின்னம் இருக்கும். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடு, எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்த மாதிரி இது ஜனநாயக உரிமை. உங்கள் வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் கேட்கிறோம். யாரையா நம்பிட்ட உங்கள் பிள்ளைகளை நம்பி ஒரு முறை வாய்ப்பு கொடுத்து பாருங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஒரு சோதனை செஞ்சு பாருங்க, டெஸ்ட் வை, டெஸ்ட்ல பாஸ் ஆகிறோமா ஃபெயில் ஆகிறோமா ஒரு இவரை மட்டும் அமைச்சு வைங்க, அமைச்சு வச்சு பாருங்க. நீ எங்க சட்டமன்றத்தையே உள்ள அனுப்பாம நீங்களும் செய்ய மாட்டீங்கன்னா ஒரு வாய்ப்பு கொடுங்க, கொடுத்து பாருங்க. சரி அனுப்பிச்சு பார்ப்போம் என்ன செய்யறாங்க. அதை கருத்தில் கொண்டு நீங்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்தணும். வாக்கு என்பது உலகின் அதி பயங்கரமான ஆயுதம். நல்லா தெரிஞ்சுக்க, பெண்களும் வாக்கும் ஒண்ணு. ஒரு பெண் நினைத்தால் ஒரு ஆண்மனை புகழின் உச்சத்துக்கு கொண்டு போக முடியும், அடி தரமட்டத்துக்கு கொண்டு போக முடியும். ஒரு வாக்கு நீ நல்லவன் கையில போட்டா நாட செல்வ செழிப்பா மாற்ற முடியும், குட்டி செலவாக்க முடியும். அதனால உங்கள் வாக்கை சரியான ஆளுக்கு வாக்கு செலுத்தினா எங்கள் விவசாயத்திற்கு வாக்கு செலுத்தி எங்கள் ஐயாவுக்கு சட்டமன்றத்துக்குள்ள அனுப்புங்க. புரட்சி எப்போது வெல்லும், அதை நாளை மலரும். நாம் தமிழர் கட்சி அரசியல் சொல்லும். நன்றி வணக்கம். நாம் தமிழர். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.